ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான டோனிகாவா சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சீசன் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா சீசன் 2 கண்டினியூ பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்து முடிச்சவங்களுமே திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சில இடங்கள்ல 18+ வருங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்க, அதுவும் பேரண்ட்ஸ் கூட இருந்தா. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோனிகாவா சீசன் 2 எபிசோட் 1. பியூட்டிஃபுல்லான ஸ்லோ விழுந்துட்டு இருந்த அந்த நேரத்தில் என்னோட ரத்தம் எல்லா இடமும் பரவிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். நீ என்ன ஃபாலோ பண்ணி வராமல் இருந்திருந்தா இறந்திருக்க மாட்டேன்னு வா கேட்கவும், நான் மட்டும் ஒன்று ஃபாலோ பண்ணி வரலன்னா இந்நேரத்துக்கு நீ என் ஒய்ஃபாக இருந்திருக்க மாட்டியே அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹீரோ எந்திக்கிறான். ஓ கனவா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். நம்ம ஹீரோவோட ஒய்ஃபான சுகாசா இப்போ அந்த இடத்துக்கு வர அவங்க ஃபேஸை பார்த்தா ஷாக்கா தெரியுது. என்னாச்சு டார்லிங்னு வா கேட்கவும், ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான். டக்குன்னு வா கிஸ் பண்ணுறா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி நிறைய நாள் ஓடிடுச்சானா இன்னும் நான் இதுக்கு பழக்கப்படலை அப்படின்னு நம்ம ஹீரோவா அவ்வளோ வைக்கப்படுறாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஷார்க் மூவி இல்லை அப்படின்னு வா சொல்லுவோம். ஏன் எல்லாம் நல்லா தானே போச்சு நம்ம ஹீரோ கேட்குறான். ஷார்க்ஸ் எப்படி வானத்தில் பறக்குது, ஒரு சைஃபை ஆக்ஷன் இந்த மாதிரி இல்லாம இந்த படத்தை நார்மலா கொண்டு போயிட்டான் அப்படின்னு சுகாசா சொல்லவும், ஒவ்வொரு நாள் சுகாசா கூட எனக்கு வாழ்க்கை புதுசா இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவளை நான் பார்த்தேன். இன்னொரு ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திட்டு திடீர்னு காணாம போயிட்டா. 2 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தா. எங்களுக்கு உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண, வெட்டிங் ரிங் மாத்திக்கிட்டோம், என் பேரண்ட்ஸ் மீட் பண்ண, என்னோட வீடு எரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நாங்க என் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுல இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். டார்லிங் காலையில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வா கேட்கவும், ஆமா கொஞ்சம் வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லையா அப்படின்னு வா கேட்கவும், அப்படிலாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஷார்க் மூவி பார்த்ததுல நான் செம கடுப்புல இருக்கேன்னு சொல்லவும், வெளியே படத்துக்கு போலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், போலாம் அப்படின்னு வா சொல்றா. சரியா பண்ணி போய் ரெடியாக அதுக்குள்ள நான் என் வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறத பார்த்தா ஆல்ரெடி ஒரு மூவியை பார்க்கணும்னு நினைச்சிருக்க போல, தனியா போயிட்டு வந்திருக்க வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கவும், பட் உங்க கூட சேர்ந்து பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்காதுல்ல டார்லிங் அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றா. போய் உங்க தேட்டருக்கு போறாங்க. சரி வாங்க டார்லிங் போகலாம் அப்படின்னு சுகாசா உள்ள கூட்டிட்டு போறா. என்ன பிரீமியம் லக்ஸரி சீட்டா அப்படின்னு வா பார்க்கவும், எப்பவாச்சும் ஒரு தடவை தானே வரோம் அதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு பாப்கார்ன் கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் வேணுமா நம்ம ஹீரோ கேட்கவும், இப்பவே ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் குடிச்சோம்னா அப்புறம் ஓடில பாத்ரூம் வந்துடும், அப்புறம் படத்தை ஒழுங்கா பார்க்க முடியாது, அது ஒரு மோசமான ஐடியான்னு வா சொல்றா. இப்ப படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் தேட்டர் இருட்டுக்குள்ள வச்சுதான் கிஸ் ஹக்லாம் பண்ணுவாங்க. பட் என் வைஃப் அதை எதிர்பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோகமான சீனை பார்த்தா அவ எக்ஸைட்மெண்ட் ஆகுறது, சஸ்பென்ஸ் த்ரில்லிங் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறதுன்னு நம்ம ஹீரோ அவளையே ரசிச்சிட்டு இருக்கான். அண்ட் கிளைமேக்ஸ் சீன்ல அவளுக்கு ஹார்ட் டச்சிங்கா இருந்து கண் கலங்குறா. என்ன நீ சுகாசா கூட படத்துக்கு போன போல அப்படின்னு கனாமே கேட்கவும், சுகாசா தான் ஒர்க் பண்ணும்போது பேசிட்டு இருந்தா அப்படின்னு ஆயா சொல்றா. ஆமா நீங்க வெட்டிங் செரமனி வைக்க போறீங்களான்னு கேட்கவும், அது அவசியமா நம்ம ஹீரோ கேட்கறான். எங்க வீட்டுல எதுவும் சொல்ல நம்ம ஹீரோ சொல்லவா, அவங்க வீட்டு ஃபேமிலில நம்ம கேட்கவும், அவ ஃபேமிலில அதை எதிர்பார்ப்பாங்களான்னு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். இந்த காலத்துல இருக்கிறவங்க மோஸ்ட்லி வெட்டிங் வைக்கிறது இல்ல, ஆனா காண்டலா ஃபயர் ஒர்க்ஸ் இந்த மாதிரி ஃபேன்சியா என்னோட வெட்டிங் நடந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவேன் அப்படின்னு கனாமி சொல்லிட்டு, சுகாசாவை வெட்டிங் ட்ரெஸ்ல பாக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு வா போறா. ஏன்னா வெட்டிங் செரமனியான்னு சுகாசா கேட்கவும், ஆமா கனாமே தான் அதை மென்ஷன் பண்ணா. அதை நடத்தணும்னு உனக்கு ஆசை இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். உங்களுக்கு அதை நடத்தணும்னு ஆசை இருக்கா டார்லிங்னு வா கேட்கவும், எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். என்ன பொறுத்தளவு அது டோட்டலி வேஸ்ட், தேவையில்லாம பணம் தான் செலவாகும். என்ன பணம் வேஸ்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கிராண்டான கேக்கு, ஒரு வெட்டிங் ஹால், எல்லாரையும் இன்வைட் பண்ணணும், அப்புறம் ஃபேன்சியான வெட்டிங் ட்ரெஸ், அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். அது போக எல்லாரும் முன்னாடியே கிஸ் பண்ண சொல்லுவாங்க, எனக்கு வெக்கமா இருக்குன்னு வா சொல்லவும், உன்னை வெட்டிங் ட்ரெஸ்ல பார்த்தா நீ சூப்பரா இருப்ப, உனக்கு கண்டிப்பா நான் வெட்டிங் ட்ரெஸ்ல பார்க்கணும், அடுத்த வாரமே நம்ம வெட்டிங்க வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னதான் அடுத்த வாரமா டார்லிங், வெட்டிங் செரமனி எப்படி நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க, கொஞ்சம் எனக்கு சாம்பிள் காட்டுங்களேன்னு சுகாசா சொல்லவும், வெட்டிங் செரமனி ரொம்பவே சிம்பிள் தான், ஒரு ஹாலை புக் பண்ணணும், எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களுக்கு வெட்டிங்னா எப்படி நடக்கும்னே தெரியல, வெட்டிங் செரமனிக்கு இப்போ நீங்க பிளான் பண்ண போறீங்க, 3, 2, 1 ஆக்ஷன் அப்படின்னு வா சொல்லவும், ஹலோ மிஸ்டர் பென்யூ சார், வெட்டிங் ஹால் ஃப்ரீயா இருக்கா, அடுத்த வாரம் நான் உன்னை புக் பண்ணிக்கிறேன், ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வெட்டிங் செரமனில நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுன்னு நினைச்சியா அப்படின்னு கனாமி அங்க வந்து டென்ஷன் ஆகுறா. நீங்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பக்கத்து வீட்டுக்காரங்க வாட்டர் மெலன் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், நாசாக்கு வெட்டிங் எப்படி நடக்கும்னே தெரியல அப்படின்னு கனாமி சொல்லவும், டார்லிங் நீங்க நினைக்கிற மாதிரி அது சிம்பிள் இல்லன்னு சுகாசா சொல்றா. ஒரு வெட்டிங் செரமனிக்கு எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறேன்னு கனாமி கேட்கவும், ஒரு 50,000 நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது 50,000 மினிமம் 7 to 8 லட்சம் வரும் அப்படின்னு கனாமி சொல்லவும், அவ்வளோ காணுமா, அவ்வளோ பணத்துக்கு நான் ஒரு காரை வாங்கிடலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், வில்லேஜ் சைடா போனா ஒரு வீடே வாங்கிடலான்னு சுகாசா சொல்றா. வெட்டிங் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கும்னு நான் யோசிச்சதே இல்ல, அது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடலாம்னு நினைச்சேன். இஷ்டம் முன்னாடி ஒருத்தர் விரும்புறோம்னு சொல்லுவோம், அப்புறமா கிஸ் பண்ணிப்போம், இதுக்கு ஏன் 7 லட்சம் செலவாகுது, ஒருவேளை வெட்டிங்க முடிச்சுட்டு ஏதாச்சும் சீக்ரெட்டான ஒரு இடத்துக்கு போகணுமா, டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் இவ்வளவு ஆகுமோ, ஹோலி ஆப்ஜெக்ட் எதையாச்சும் கண்டுபிடிக்கணுமோ நம்ம ஹீரோ கேட்கவும், இது ஒன்னும் அட்வென்ச்சரிங் கோஸ்ட் இல்ல அப்படின்னு கனாமி சொல்றா. இப்போ புரியுது வெட்டிங் செரமனில ஏன் எல்லாரும் அழுறாங்கன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சார்லட் கூட சிட்டோசி வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. அரா எவ்வளவு நேரம் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கவும், 5 நிமிஷம் தான் ஆச்சு அப்படின்னு வா சொல்றா. அவங்க வெட்டிங் செரமனியை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சிட்டோசி கேட்கவும், யாரு கோனன் வெட்டிங்னு கேட்கவும், என் சிஸ்டரோட வெட்டிங்க சொல்றேன் அப்படின்னு சிட்டோசி சொல்லவும், இந்த காலத்து பீப்புள்லாம் வெட்டிங்க பத்தி கேர் பண்றாங்களா என்ன அப்படின்னு அரோரா கேட்கறா. காசா கண்டு பேர் ரொம்பவே வெக்கப்படுவாங்க, அவங்க இதை நடத்துவாங்களாங்கிறது டவுட் தான் அப்படின்னு சார்லட் சொல்றா. அது போக நிறைய பீப்புளை இன்வைட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு அரோரா சொல்றா. ஒரு வழியா அவங்களோட ட்ரைனிங் இப்போ முடியுது, கப்பிள்ஸோட 2 ஃபேமிலியுமே இது நாள் வரைக்கும் மீட் பண்ணிக்கிட்டது இல்ல, இந்த வெட்டிங் செரமனி அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்னு அரோரா சொல்றா.
கிராண்ட்மா தான் சுக்காசாவை வெட்டிங் ட்ரெஸ்ல பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சிட்டோசை சொல்றா. அதுவும் உண்மைதான் அப்படின்னு அந்த மைடி யோசிக்கிறாங்க. இவங்க பேத் ஹவுஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சுக்காசா இப்ப தனியா உட்காந்து குளிச்சிட்டு இருக்கா. செக் பண்ணி பார்த்ததுல வெட்டிங் செரமனிக்கு மினிமம் 4 லட்சமாச்சும் ஆகும்னு போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பெட்ரோத்தல் மணியா 1 லேக் போட்டிருக்கா அப்படின்னா என்ன நம்ம ஹீரோ யோசிக்குவோம். எனது பெட்ரோத்தல் மணியா அப்படின்னு ஆயா ஷாக்காப்ரா. நீ இங்க தான் இருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும். ரோம்ல கேம் விளாண்டுட்டு இருந்தான், என் சிஸ்டர் அடிச்சு வெளியே பத்திட்டா. சரி நீ பெட்ரோத்தல் மணியை பத்தி கேட்டுட்டு இருந்தியே, நியூலி பெட்ஸோட அந்த எக்ஸ்பென்சஸ் குறைக்கிறதுக்காக பொண்ணு வீட்டுல இருந்து கொடுக்கறது தான் அப்படின்னு ஆயா சொல்லவும். வெட்டிங் செரமனிக்கு எதுக்கு இவ்வளவு செலவாகுதான் எனக்கு தெரியலப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். அது எக்ஸ்பென்சிவா இருந்தாலுமே ஒரு வருஷத்துக்கு அதை அரேஞ்ச் பண்ணணுங்க போது அவ்வளவு ஆகுறது நியாயம் தானே அப்படின்னு சொல்லவும். எனது ஒரு வருஷம் ஆகுமா நம்ம ஹீரோ கேட்கறான். அது கூட உனக்கு தெரியாத ஆயா கேட்கவும். எதுக்கு ஒரு வருஷம் நம்ம ஹீரோ கேட்கறான். அதான் எனக்கும் தெரியல, யாருக்கு தெரியும் அப்படின்னு ஆயா சொல்லவும். அட்லீஸ்ட் 3 மாசத்துக்கு முன்னாடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இன்விடேஷன் வைக்கணும். அப்பா அம்மா ஒரு வேளை வெளியூர்ல இருந்தாங்கன்னா, ஹலோ அப்பா நாளைக்கு என் கல்யாணம் வந்துருங்கன்னு சொன்னா அவங்களால உடனே வர முடியாதுல்ல, மண்டபம் புக் பண்ணணும், அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சுகாசா வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. அவ குடிச்ச பாட்டில இவனும் குடிக்கிறான், இன்டைரக்ட் கிஸ் அப்படின்னு சொல்லி ஆயா ஷாக் ஆகுறா. நமக்கு தான் ஒர்க் அதிகம் அண்ட் பணமும் வேஸ்ட், அதை நம்ம பண்ணாம இருக்கிறதே பெஸ்ட் அப்படின்னு சுகாசா சொல்றா. இதுக்கு முன்னாடி நீங்க வெட்டிங்கே செஞ்சு பார்த்ததுல பண்ணாமே அது நல்லா இருக்காது, நீங்க எப்படி முடிவெடுத்தீங்க அப்படின்னு ஆயா கேட்கவும். ஆனா அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியலன்னு சுகாசா கேட்கவும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா அந்த பணத்தை நான் ரெடி பண்ணிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும். நீங்க அப்படி ஒன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சுகாசா சொல்றா. சரி அப்படின்னா நீ இப்ப ஒரு ஜெக்ஸியை வாங்கிட்டு வா, கல்யாணத்தை பத்தி என்னெல்லாம் பண்ணணும்னு அதுல போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க அப்படின்னு ஆயா சொல்றா. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எப்படி எனக்கு ஜாமா வாங்க போக வேண்டியது இருக்கு, சோ நம்ம ஒன்னா போலாம் அப்படின்னு சுகாசா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. வீட்டுக்கு தேவையான பால் மத்த பொருள் எல்லாத்தையும் வாங்குறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப அந்த ஜெக்ஸி புக்கை எடுக்கிறான். சுகாசா சாக்லேட் வேணுமான்னு கேட்கவும் சரி எடுத்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த புக்கை நம்ம பில்ல போடும்போது நம்ம மேரேஜ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம்னு அவங்க நினைப்பாங்கல்ல, எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றா. ஆனா ஏன் நம்ம ஹீரோ கேட்கவும், கல்யாணம் பண்ணிக்கிட்ட போற கப்பல்ஸ் தான் இதை எடுத்துட்டு போவாங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்மள பார்த்தாங்கன்னா அப்படித்தானே நினைப்பாங்க அப்படின்னு வைக்கப்படுறா. ஒரு வழியா இப்ப இவங்க அதை வாங்கிட்டு வந்துருந்தாங்க. பார்க்ல உட்காந்து அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு போலான்னு முடிவு பண்றாங்க. இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, எதை செலக்ட் பண்றதுனே குழப்பமா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நிறைய ஆப்ஷன்ஸ்னால தான் சில கப்பல்ஸ்குள்ள சண்டையே வந்திருக்கு. ஒண்ணு இதை தான் பண்ணணும்னு சொல்லுவா, பையன் இன்னொன்னு பண்ணணும்னு சொல்லுவான். நமக்குள்ள அந்த மாதிரி சண்டைகள் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற நம்மளோட இந்த லவ் இப்படியே இருந்தா போதும், அதை மாறணும்னு ஆசைப்படல. இந்த மாதிரி ஒரு நைட்ல நம்ம இப்படி தனியா இருக்கிறது இதுவே பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவோம். எனக்கு புரியுது. அப்ப இப்போதைக்கு நம்ம வெட்டிங்க பண்ண வேணாமா நம்ம ஹீரோ கேட்கவும். ஆமா இப்போதைக்கு நம்ம ஒன்னா இருக்கிறதே போதும், ஒரு நாள் டைம் வர்றப்ப பாத்துக்கிடலாம், ஏன்னா நமக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. வெட்டிங் ட்ரெஸ்ல நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். சரி அப்ப உங்களுக்காக மட்டும் வேணா நான் தனியா வெட்டிங் ட்ரெஸ் போட்டு காமிக்கிறேன், அது நமக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்றா. உண்மையாவா சொல்ற? அப்ப அது நமக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட்டான வெட்டிங் செரமனியா? நாசா யோசிக்கி உங்களுக்கு கல்யாணம் பண்ண சம்மதமா அப்படின்னு கேட்கவும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நாசா யோசிக்கி நீ சுக்காசாவன் கேட்க வர்றதுக்குள்ள 1000 டைம்ஸ் யாஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ நான் பிரைட கிஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ இவங்க கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதே மாதிரி தான் நிறைய ரொமான்டிக் சீன்ஸோடவே இந்த சீசன் 2 நார்மலா தான் போயிட்டு இருக்கும். பட் சில இடங்கள்ல மட்டும் சில முக்கியமான விஷயங்களை ரிவீல் பண்ணுவாங்க. அந்த டைம் வரும்போது நானே உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.